அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பீடாக புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கிங்க. எஸ்டர்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 150 கால்ஸ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 150 கால் என்கொயரியில் என்ன நடந்தது அப்படின்னா, சார் நாங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம் சார். பட் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல. உங்க மெட்டீரியல் எப்படி இருக்குன்றது தெரியல. பட் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தெரியுது. ஏன்னா நீங்க வீடியோ குடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நாங்க பார்க்குறோம். அ கண்டிப்பா ஒரு நம்பகத்தனமான மெட்டீரியலா உங்களுது இருக்கும்னு நான் நம்புறேன் சார். அப்படின்ற மாரி நெறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க மெட்டீரியல் மாரி யாருமே குடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நெறைய ஃபோன் கால் ரிசீவ் பண்றவங்களுக்கு டவுட்டே அதுதான். நாங்க ப்ராப்பரா கிளாஸ் குடுத்துட்டோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் வீடியோவுடைய தம்ப்லைன் மட்டும் பார்த்துட்டு கால் பண்றீங்க. மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு. உள்ள போயிட்டு கன்டென்ட்ட பாருங்க. என்ன மாரி டீச் பண்ணியிருக்கோம்? என்னென்ன கன்டென்ட் நாங்க குடுத்துருக்கோம்? எப்படி கிளாஸஸ் போயிட்டுருக்கு? அப்படின்றதையும் நீங்க போயிட்டு வீடியோல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஓகே. அப்பதான் நாங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின் பேட்டர்னும் நீங்க அதுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு புக்லெட் வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த புக்லெட்ஸ எப்படி படிக்கணுன்ற கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அப்படின்னும்போது நீங்க ஒரு டவுட்டே இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாருங்க. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க வாங்கிடணும். 7 புக்லெட்ஸ் வரும். இந்த 7 புக்லெட்ஸ்ல ஒரு ஃபார்முலா புக்லெட் குடுத்துருவேன் இதுல. 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். சார் நான் ஃபார்முலா படிக்கிறேன் மறந்து போகுது சார். எப்படி சார் நான் மைண்ட்ல நிறுத்துறது? அப்படின்னா அந்த ஃபார்முலா புக்லெட்ட நீங்க ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனி டைம் இந்த 7 புக்லெட்ஸ்க்குள்ள தான் நீங்க இருக்கணுமே. எனி டைம் இந்த 7 புக்லெட்ஸ் உங்க கையில இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஸோ டோட்டலா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டா 10 சாப்டருமே போட்டிருப்பேன். டெஸ்ட் சீரியஸ் சண்டே சண்டே வரும். அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எடுத்து சும்மா சும்மா டெஸ்ட் எழுதி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் தப்பு பண்றோம், டீட்டெயில் சொல்யூஷன் அனுப்பிடுவேன். பிடிஎஃப் போட்டுருவேன். அத ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதையுமே நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டுமே தேவையில்ல. நீட்டா மெட்டீரியல் இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பே பண்ணி வாங்குற வரைக்குமே உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும். பட் கையில ரிசீவ் பண்ணும்போது தான் அந்த அ ஒரு ஆச்சரியமா இருக்கும். சார் வேற லெவல் மெட்டீரியல் சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஒரு மடங்கு அதிகமா இருக்கு சார் உங்களுது. அப்படின்ற அளவுக்கு நீங்க மெசேஜ் போடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ சூப்பரா ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இம்மீடியட்டா வாங்கி படிங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சும்மா எல்லாரும் குடுக்குற மாரி தான் அவங்க குடுப்பாங்க அப்படின்லாம் நீங்க தயவு செய்து அந்த தாட்டுக்கு போயிடாதீங்க. நான் குடுக்குறதே டிஃபரெண்ட்டா இருக்கும். இது தான்டா கொஸ்டின், இது தான்டா கலெக்ஷன்ஸ்ன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருக்கேன். சிலபஸ்ல இருக்கிற 10 சாப்டர் ஒவ்வொரு லைனுமே வந்து கொஸ்டின் ஃபார்மேட்ல என்னென்ன ஒரு லைனுக்கு என்னென்ன கன்டென்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன சப் டாபிக் கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி அந்த 7 புக்லெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டா புக் பண்ணி படிங்க. வாங்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்ட்டா என்கொயரி ஆப் போயிட்டு புக்கிங் ஆயிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் புக் பண்ணிக்கலாம். நேத்து மட்டும் 150 கால் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு அப்படியே அட்டெண்ட் பண்றதுக்கு அவ்ளோ என்கேஜ்டா இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, கேட்கிறவங்க சார் எப்படி இருக்கும் மெட்டீரியல்? என்னவா இருக்கும்? ஸோ மத்த இன்ஸ்டிடியூட்ல போய் பார்த்தேன் சார். அவங்க இன்னும் எனக்கு மெட்டீரியலும் குடுக்கல. எம்சிக்யூ கலெக்ஷன் கிளாஸஸ் மட்டும் தான் குடுத்தாங்க. அதுவும் அரைகுறையா குடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட். உங்க மெட்டீரியல் அப்படிதான் இருக்குமா? ஒரு டவுட்ஃபுல்லாவே பேசுறாங்க. நீங்க முதல்ல மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, எங்களுடைய பிளேலிஸ்ட்ட போய் பாருங்க. நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன், எப்படி வீடியோ குடுத்துருக்கேன், என்னுடைய மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டாவே வீடியோ குடுத்துட்டேன். எல்லாமே ஏ டூ இசட் மொத்த வீடியோவும் இருக்கு. ஸோ வீடியோ போய் பார்த்துட்டு, நீங்க அதுக்கேத்த மாரி அந்த வீடியோ கன்டென்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணி குடுத்துருக்கோமோ, அப்படிதான் மெட்டீரியல்ஸுமே இருக்கும். ஸோ அதனால நீங்க டவுட்டாவே நீங்க வந்து கால் பண்ண வேணாம். நீங்க முதல்ல வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் புக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கொரியர் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க இதுவரைக்கும் புக் பண்ணாம இருந்தீங்கன்னா, இமிடியேட்டா புக் பண்ணிடுங்க. டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு 20 பார்சல், 30 பார்சல் நான் புக் பண்ணி கொரியர் போட்டுக்கிட்டே தான் வரேன். ஸோ இதுவரைக்கும் புக் பண்ணாதவங்க இமிடியேட்டா புக் பண்ணி படிங்க. என்கொயரி கேட்டவங்களும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ், குரூப் தியரி இதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டோட்டலா ஒரு 4 கொஸ்டின் தான். பட் 4மே ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் தான். இதுல என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்றத பாருங்க. நெறைய கிளாஸஸ் வந்து YouTubeல அப்லோட் பண்ணிட்டு வரேன். இதுவரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட். அது லிங்க்லாம் குடுக்குறேன். நீங்க போயிட்டு லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. அந்த 300 வீடியோஸ் நீங்க பார்த்துடணும். ரொம்ப முக்கியமான வீடியோ கன்டென்ட் எல்லாமே
எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ், ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க யூஜிடிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே நீட்டா டிஸ்கஸ் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ அத பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. லெட் f1 of x equal to x to the power n சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா சார்? சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரியல் அனாலிசிஸ் சிலபஸ்ல இருக்கு. அதுல இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். f1 of x equal to x to the power n on closed interval 0, 1. Which of the following statement is correct about the pointwise limit? ஸோ பாயிண்ட்வைஸ் லிமிட்ல பொறுத்தளவுக்கு இது என்னவா இருக்கும்? கன்வர்ஜென்ஸா, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா, கன்வர்ஜஸ் டு டிஸ்கன்டினியூட்டி ஃபங்க்ஷனா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. இதுல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கேஸுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் வரும். எக்ஸ் ஈக்குவல் 2க்கு ஒரு பேராபோலா வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு ஒரு இந்த ஃபார்மேட்டில் வரும். அப்படியே ஆஃப் ரூட்க்குலாம் போனீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். எக்ஸ் டு தி பவர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களோட இமேஜ் இந்த ரீஜனில் வரும். ஸோ அதே வந்து பவர் ரைஸ் பண்ணிட்டு வரீங்க, இன்டிஜர் பார்ட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து இப்படி போயிட்டு. ஓகே, பட் 0 to 1க்குள்ள தான் இந்த இமேஜ் அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஃபார் ஈச் கேஸ் பார்ப்போம். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0,1 எடுத்துக்கிட்டீங்க, க்ளோஸ் டு 0 ஓப்பன் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிமிட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக 0 தான். செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பாயிண்ட் வேணால் போடுங்களேன். க்ளோஸ் டு 0லேருந்து ஓப்பன் 1 ரீச் பண்ணாதீங்க. 1க்குள்ளே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா லிமிட்டோட வேல்யூ வந்து 0. அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா லிமிட்டோட வேல்யூ 1. அப்போது ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி பாருங்க, லிமிட் ஃபங்க்ஷன் 0 to 1க்குள்ள 0வும் 1ன்ற இடத்துல 1 ரீச் பண்ணுது. அப்போனா ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூ 1ன்ற இடத்துல உடஞ்சிருது. அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூ அட் x equal to 1. therefore this convergence not uniform because ஏன் இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா வரல? சீக்வென்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனுடைய கன்வர்ஜென்ஸ் வந்து யூனிஃபார்மா இருந்தா லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதான ரிசல்ட். சீக்வென்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த சீக்வென்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய கன்வர்ஜென்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்மா வரும்ன்றது நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி வர்றதால கண்டிப்பா உங்களுக்கு பாயிண்ட்வைஸ் லிமிட் கிடைக்குது, பட் யூனிஃபார்மா வரல. அப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இங்க நடக்கல. அப்போ என்னதான் நடந்திருக்கு? கன்வர்ஜஸ் டு பாயிண்ட்வைஸ் டு டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் எஃப் ஆஃப் z equal to 1/z² + 1 then singularity of f ன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டி வேணும்னா அதோட டினாமினேட்டர் 0 பண்ணணும். ஃப்ராக்ஷனல் அதாவது p/q ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா வேர் p and q ஆர் எனி என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் எதுவானா இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதுக்கு சிங்குலாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த q பார்ட்டை வந்து நீங்க 0 பண்ணி பார்க்கணும். q பார்ட்னா z² + 1 = 0. 0 பண்ணுங்கன்னா z = +or -i. அப்போ சிம்பிள் போல்ஸ் அட் z = i, z = -i. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதனுடைய போலுடைய லொகேட்டட் பாயிண்ட் வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு குரூப் தியரியில ஒரு முக்கியமான ப்ராப்ளம். லெட் ஜி பி ஃபைனல் குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னவா இருக்கும்? எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் சைக்கிள். இதான் கீ ஃபேக்டர். இந்த குரூப் எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்கிள். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? ஏன்னா ஒரு ஃபைனைட் குரூப்ல ஒரு பிரைம் ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுதுன்னா அந்த ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுன்றது நம்ம படிச்சிருக்கோம். தட் எலமெண்ட் ஷுட் ஜெனரேட் த சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் பி. ஸோ அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு ஒரு சைக்கிளிக் குரூப்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து the function f from R to R defined by f of x equal to x times sin of 1/x, x not equal to 0, 0 when x equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கு? ஒரு டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? ஃபர்ஸ்ட் லிமிட் எடுத்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா கண்டினியூஸ்னா அர்த்தம் லிமிட் x tends to a f of x equal to f of a வரும். ஏன்றது பாயிண்ட் அட் 0ல தான் நீங்க செக் பண்ண போறீங்க. பட் கண்டினியூ அட் 0ல பார்க்க போறீங்க. லிமிட் வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வரும். ஏன்? x times sin of 1/x ஓட லிமிட் என்னதுங்க? ஸோ இது வந்து 0 இன்டு சம் ஆசிலேஷன் ஆஃப் பவுண்ட் வேல்யூ டோட்டலான ஆயிடும் உங்களுக்கு 0 வந்துடும். டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபார்முலா பாருங்க. f dash of 0 equal to limit h tends to 0 f of h minus f of 0 divided by h. ஸோ h times sin of h divided by h. ஸோ h கேன்சல். இது வந்து does not exist. ஏன்னா sin of 1/h ஓட இமேஜ் வேல்யூ நியர் 0 கிட்ட வரும்போது நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ லிமிட்ஸ் வந்து உங்களால் யூனிக்காக கொடுக்க முடியாது அந்த இடத்துல. அப்போ f dash of 0 does not existன்றதா இங்கே கரெக்ட். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் x equal to 0ன்றது ஒரு வேல்யூபிளான ரிசல்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் இருக்கு, நிறைய கொஷின் டிஸ்கஷன் வீடியோ கொடுத்துட்டேன். பிளேலிஸ்ட்டை பாருங்க. நீங்கள் கிளாஸ் போயிட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட்டில் ஃப்ரீயாக இருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் இங்கே ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கிற 300 வீடியோஸும் பார்த்துருங்க. எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் சார் 300 வீடியோ தான் கொடுப்பீங்களா? கிடையாது. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். பேக்ரவுண்டில் நிறைய அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். பிஃபோர் தட் நீங்கள் உங்கள் கையில் இந்த மெட்டீரியல்ஸ் கையில் வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் வேணும் அப்படின்னு புக் பண்ணிடுங்க. ஸோ மிஸ் பண்ணி உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிலபஸை படிக்கிறீங்க. அந்த சிலபஸை நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? 7 புக்லெட்ஸ் இருக்குங்க. அந்த 7 புக்லெட்ஸில் 10 யூனிட்டுக்கான சிலபஸ் ஏதோ இப்போ வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தியரி படிக்கிறீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தியரியில என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்கணும், கொஷின்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த 7 புக்லெட்ஸ் கையில் எனி டைம் இருக்கும். ஸோ புக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்கொயரி பண்ணவங்களும் நீங்கள் போயிட்டு பிளேலிஸ்ட்டை பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் என்னென்ன கண்டென்ட்டு இவர் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காரா? நிறைய பேருக்கு கால் பண்ணி நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ எக்ஸாம் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சதால நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் படிக்காமல் இருந்துடாதீங்க. இப்போவே ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே வாங்க. ஸோ என்னுடைய டெஸ்ட் சீரியஸ்லாம் 2-3 பேட்ச் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் போயிட்டுருக்கு. அதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரியஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிடும். ஓகே ஃபைன். என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த போஸ்டர் இமேஜ் ஃபார்மேட்டில் இந்த லெக்சர் இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தனியாகவே குரூப்பில் போட்டு விட்றேன். ஸோ குரூப்பில் ஆட் ஆகணுங்களுக்கு இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.